பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நம்மளோட ஏழையான மக்கள் வந்து உட்காரக்கூடிய நிலைமை வரலாம். நம்ம வண்டியில் போகும் பொழுது, ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் போகும் பொழுது, தொழுகும் பொழுது, இது மாதிரியான ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சாதாரண கூலி தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்க வரும்போது இவர் நம்ம கூட நிற்கிறதா, இவர் கூட நம்ம நிற்கிறதா என்ற நிலைமை என்ற சில விஷயங்களை சில பேர் வந்து சிந்திச்சு ஸ்மார்ட்டான முறையில் அவங்கள அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் சில நேரத்தில் வரும். இந்த மாதிரி சில பேர்லாம் சொல்லிடுவாங்க, இந்த பக்கத்தில் வர வேலைலாம் வச்சுக்காதீங்க, பக்கத்தில் நிற்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, வீட்டுக்கு வர வேலைலாம் வச்சுக்காதீங்க, சொல்லுங்கள் என்னங்கிறத நான் வந்து தர்றேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையானா நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க திருடர்களா? நம்ம வீட்டிலேருந்து திருட்டிட்டு போனாங்களா? இல்லை, அவர் சட்டை கிழிஞ்சிருக்கு, அவர் வந்து கசங்கன சட்டை போட்டிருக்காரு, அவர் அழுக்கான சட்டை போட்டிருக்காரு. அப்போ பொருளாதாரத்தில் அவர் வந்து வாழ்க்கையில் பின்தங்கினவர். அதனால் அவரை வந்து அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதோ, நம்ம கூட நின்று பேசுகிறதோ, நமக்கு சரிசமமாக நிற்கிறதோ நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு உணர்வு. இதனால தான் அவங்க இஸ்லாத்துக்கே வர முடியாமல் போனாங்க. இந்த உணர்வு தான் இஸ்லாத்துக்கு வரவிடாமல் அவர்களை தடுத்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا لولا نزل هذا القرآن على رجل من القريتين عظيم. أما بعد، புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரித்தவனாகிய புகழின் இறைவன், புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் நடைமுறைப்படுத்திய இந்த சத்திய இஸ்லாத்தை உண்மையாக ஏற்று நடந்துள்ள மூமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக எங்கள் ஏரில்லத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் இன்றைய இந்த அமர்வில் நாம் ஒரு தலைப்பின் கீழே அல் குர்ஆனில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய சில செய்திகளையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பொன்மொழிகளில் இந்த உம்மத்தார்களுக்கு அருள் இருக்கக்கூடிய நல்ல சில உபதேசங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நல்ல அறிவுரை மூலமாக நமது வாழ்வில் நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வறுமை என்பது வரமா அல்லது சாபமா? ஏனென்றால் முன்னால் நாம் இதற்கு முன்பாக அமர்ந்த அமர்வுகளில் சோதனையை பற்றி பார்த்தோம். இறைவன் எப்படியெல்லாம் சோதனைகளை வைத்திருக்கிறான் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, உடல் ரீதியாக இறைவன் சோதிப்பது, ஈமான ரீதியில் சோதிப்பது, அதே போன்று பொருளாதாரத்தில் சோதிப்பது என்ற பல சோதனைகளுடைய வகைகளை அதை நாம் பார்த்தோம். அதில் முக்கியமான ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தில் சோதனை ஏற்படுத்துவது. ஏன்னா இன்னைக்கு பலரிடத்தில் எழக்கூடிய ஒரு கேள்விதான், அல்லது பலரிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயந்தான், அதாவது பரக்கத்தே இல்லை, வருமானம் போதுமானதாக இல்லை, பத்தாததாக தான் இருக்குது, ஒரே கஷ்டமாக இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், போதுமான அளவுக்கு சம்பாதிக்க முடியல, சம்பாதிக்கிறது போதுமானதாக இல்லை, அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறான், சிரமத்திலே வச்சிருக்கிறான், நான் நஷ்டத்திலே இருக்கிறேன், அதிகமாக நஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை கடனிலே இருக்கிறேன், பொருளாதாரத்தில் முன்னேறி வர முடியல,
என்பதெல்லாம் பெரும்பான்மையினரிடத்தில் வரக்கூடிய ஒன்று தான். எல்லாம் நல்லாவே வச்சிருக்கக்கூடியவங்களும் கூட, வசதி வாய்ப்போடு வச்சிருக்கக்கூடியவங்க கூட, ஏதாவது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன நஷ்டத்தை அல்லது ஒரு நஷ்டத்தை அதை மிகைப்படுத்தி எனக்கே அடி வாங்கிருச்சு, நானே விட்டுட்டு நிற்கிறேன், எனக்கே நஷ்டமாயிருச்சு என்று இதை பெரும்பாலும் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான நஷ்டங்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, சில மக்கள் எல்லாத்துல எப்படி வச்சுருப்பான் அப்படின்னு சொன்னால், சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க, காலத்துக்கும் கஷ்டத்திலே ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து அவங்களுடைய வாழ்க்கை போகும். எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு போதுமான ஒரு பொருளாதாரம், தன்னிறைவான ஒரு நிலைக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு வராமல் சிரமமான நிலைமையிலே வைத்திருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்ட நிலையில இருந்தே மௌத்தாகவும் போயிடுவாங்க. இதையெல்லாம் நம்ம அவங்க பாவப்பட்டவங்க என்ற ரீதியில் நம்ம பார்ப்போம். அவங்கெல்லாம் சமுதாயத்தில் பின்தங்கியவங்க என்ற நிலைமையில் நம்ம பரிதாப பார்வையில் அனுதாபத்தோடு நாம் அவர்களை பார்ப்பது உண்டு. இல்லை நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்தால் நம்மளாம் என்றைக்குமே பின்தங்கினவங்க தான், நம்மளாம் என்றைக்குமே தலை தூக்க முடியாதவங்க தான் என்று ஒரு தாழ்வு மனப்பான்மையிலும் நாம் இருக்கலாம். அல்லாவின் பார்வையில் இந்த பொருளாதாரத்தினுடைய பின்னடைவு, வறுமையான நிலையில் இருப்பதை இறைவன் அது சாபமாக கொடுத்திருக்கிறானா அல்லது அதை வரமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பார்க்கும் பொழுது சில அடிப்படைகளை குர்ஆன் ஹதீஸ்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எல்லா முஸ்லீம்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனோபக்குவத்திற்கு நாம் வருவதற்கு இந்த அடிப்படைகள்லாம் தேவை. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலேருந்து எடுத்துக்குவோமே, சஹாபாக்களுடைய காலத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல, இஸ்லாத்தை எடுத்து ரசூல்லா பிரச்சாரம் செய்யும் போது அவங்களுக்கு வந்தது அரவணைப்பா அல்லது எதிர்ப்பான்னு கேட்டால் பெருமளவில் எதிர்ப்பு தான். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பெருமளவில் எதிர்த்தாங்க, என்னென்னமோ சொல்லி எதிர்த்தாங்க. என்னென்னலாம் சொன்னாங்க குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சாஹிர்னு அப்படின்னு சொன்னாங்க, சூனியக்காரரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிரிவினை ஏற்படுத்துறாரு, அத்தாவும் பிள்ளையும் மத்தியில் பிரிச்சிடுறாரு, இஸ்லாம்ங்கிற பேரில் பிரித்து கொண்டு போயிட்டாரு, அவன் பிள்ளை தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க தனியாக தொழுகை நடத்துகிறாங்க. அப்போ பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவங்க சூனியக்காரர்கள் தான். அப்போது ரசூல்லாவை சூனியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல்லா ஓதக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறனால இது கவிதை மாதிரில தெரியுது, ஷாயிர், இவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவங்களாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க, நாளைக்கு விசாரணை இருக்குது, அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம நிற்கணும், சிராத்துங்கிற ஒரு பாலம் இருக்குது, நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குன்னு சொல்லும்போது இதென்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அப்போ இவர் பைத்தியக்காரர், மஜ்னூன் என்றும் சொன்னார்கள். இப்படி பல்வேறு ரீதியில் என்னென்னமா விமர்சனம் சொல்ல முடியுமோ மக்களை திசை திருப்பணும், பின்பற்றாதீங்க, பைத்தியம் பின்பற்றாதீங்க, இவர் ஒரு கவிஞர், அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அப்படிலாம் அசந்து போகாதீங்க, கவிஞர் அதனால் கவிதை படிக்கிறாரு, அதனால் நீங்கள் அது குர்ஆன் என்றும் இறை வேதம் என்று நம்பி போயிடாதீங்க, கவிஞர் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஈர்த்து எடுக்கிறாரு, ஈர்த்து மக்களை வென்றெடுக்கிறாருன்னா அவர் சூனியக்காரர், சூனிய செஞ்சு மக்களை வென்றெடுக்கிறாரு என்றெல்லாம் ஒன்றா சொல்லி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற விடாமல் மக்களை தடுத்துக்கிட்டே வர்றாங்க. இதில் ஒரு கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பெருகி கொண்டே போகிறாங்க, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, சூரா ஸுஹ்ருஃப் எனக்கூடிய அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க எப்படி தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை அவர் உண்மையான தூதராக இருப்பாரோ, ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மையான மார்க்கமாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்கு மத்தியில் எழுகிறது. சிலர் கேட்குறாங்க, ஏன் நீங்களாம் இன்னும் அவரை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? பெரும் பெரும் குறைஷ் தலைவர்களை கேட்குறாங்க, நம்ம குடும்பத்தில் வந்தவர் தானே, நம்ம வம்சாவளியில் வந்தவர் தானே, நல்ல குடும்பத்தில் வந்தவர் தானே, நல்ல பேரை சம்பாதிச்சவர் தானே. அப்படிங்கும் போது இவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சாஹிர்னு சொன்னதெல்லாம் எடுபடலை, சூனியக்காரர்னு சொன்னது கொஞ்ச நாளைக்கு வேண்டுமானால் சூனியக்காரராக இருப்பாரோன்னு பொதுமக்கள் பார்த்தாங்க, இல்லை இது சூனியக்காரனுடைய செயல் அல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. கவிஞர் என்று சொல்லும்போது கவிதை என்று நினைச்சாங்க, எந்த கவிஞருடைய கவிதையும் இந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியல, புரிஞ்சுக்கிட்டாங்க. பைத்தியம் என்று சொன்னார்களே, பைத்தியமா என்று பார்த்தார்கள், இவரை விட தெளிவான ஒரு போதனை சொல்லக்கூடியவரை பார்க்க முடியாது, மிக தெளிவான என்பதை புரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இவர் உண்மையாளராக இருக்கா, அதாவது இந்த மார்க்கம் உண்மையானதுன்னா, இந்த குர்ஆன் உண்மையான வேதம்னா, அதுக்கு அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அஸீம், இந்த குர்ஆன் இந்த 2 கிராமங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மகத்துவமான ஒரு மனிதர் மீது இறங்கி இருக்க வேண்டாமா? உண்மையான வேதம் என்றால், இது உண்மையான மார்க்கம் என்றால் மகத்தான ஒரு மனிதருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மகத்தானது என்பதற்கான பொருள் என்ன? பொருளாதாரத்தில் மிகப்பெரியவர், செல்வம் படைத்த அதிகமான பொருளாதாரத்துக்கு, காசு பணத்திற்கு, சொத்துக்களுக்கு சொந்தமான ஒரு மனிதருக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டு அவர் அழைத்தா நாங்கள் ஏற்றிருப்போம். அப்போ அவங்க மைண்ட் செட் என்னன்னா, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க,
மக்கத்து அந்த குலத்தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, குறைஷிகள் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ சொத்துக்கு நாங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கிறோம், எவ்வளோ ஏக்கரில் எங்களுக்கு வந்து சொத்து பத்துகள் எல்லாம் இருக்குது, எவ்வளோ பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து சொந்தக்காரர்களாக இருக்கிறோம், படைபலம், குழந்தை செல்வம், பொருள் செல்வம், இதெல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குது. இவர் உண்மையான தூதராக இருந்தால் அவங்களுடைய அளவுகோல் என்ன? ஒரு பணக்காரருக்கு இந்த நபித்துவம் கிடைச்சிருக்கணும், ஒரு மிகப்பெரிய பணக்கார். அந்த கரியத்தைன் என்று சொல்வது மக்காவும் தாயிஃபும் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. இந்த மக்கா, ஏன்னா மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊர் என்பது தாயிஃப். அப்ப தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு இந்த நபித்துவம் கிடைச்சிருந்தா நாங்கள் ஏற்றிருப்போம். அப்படி கிடைக்காம ஒரு அனாதை என்று பார்க்கப்பட்ட, தந்தையை பார்க்காத, 6 வயதில் தாயை இழந்த, இப்படி தாய் தந்தையினுடைய ஒரு கேட்பாரற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்த்த ஒரு சாமானிய மனிதர் தான் இறை தூதரா வரணுமா? இதை எங்களுக்கு ஏற்றுக்க முடியல என்ற ரீதியில அவர்களுடைய விமர்சனம் வந்தது. அப்ப என்ன இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தினா, பொதுமக்களுடைய பார்வை என்ன? பொருளாதாரத்தில் மேலோங்கியவர்கள், பொருளாதாரத்தில் பெரியவர்கள் என்பவர்கள் அவங்க தான் சமுதாயத்தை வழிகாட்டுறதுக்கோ, சமுதாயத்தை வழி நடத்துறதுக்கோ, மக்களுக்கு 4 செய்தி எடுத்து சொல்றதுக்கு, ஒரு தாவா பண்றதுக்கு தகுதி என்பது பொருளாதார பின்னணி இருக்கணுங்கிறது எப்போலிருந்து வந்தது? இது நம்மள்கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய சிந்தனை இல்லை. ஒரு முக்கிய ஒரு தலைவராக இருக்கிறேன்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அப்படி ஆயிடுச்சுல. ஒரு ஜமாத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும், ஒரு பள்ளியில் முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும், ஒரு தெருவில், ஒரு ஊரில் அப்படி முக்கியமான பதவி கொடுக்கணும், பொறுப்பு கொடுக்கணும். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் எவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு அவர் ஓனர், எந்த அளவுக்கான ஒரு பெரிய செல்வ பலம் படைத்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மனநிலை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, மக்காவில் இருந்த முஷ்ரிக்கீன்களும் அதை தான் பார்த்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட தேவையில்லை, ஒன்றும் இல்லாதவருக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு, அப்பனா இது பொய் அப்படின்றாங்க. நம்மளுக்குலாம் வந்திருக்கணும், நம்மளாம் பெரும் படைப்பட்டாளம் கொண்டவர்களாக பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வராமல் இவருக்கு போயிருக்குன்னா அப்போ அந்த மார்க்கம் பொய்யானதுன்னு புரிஞ்சுக்குங்கிறாங்களாம் மக்களை பார்த்து. அப்புறம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாம், இவர்களை முன் வச்சு சஹாபாக்கள் முன் வச்சு சொல்றாங்க, அதாவது இந்த மார்க்கம் உண்மையானதாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய சிந்தனை நம்ம முதல்ல உள்வாங்கணும். அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்குங்கிறதை நம்ம யோசிக்கணும். இந்த இஸ்லாம் உண்மையானதாக இருந்தால் லவ்கான ஹைரம் மா சபகூனா இலை, இந்த இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக இருந்தால் இந்த ஏழை சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்தின் பக்கம் முந்தி இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சிந்தனை, ஏன்னா இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கிட்டவங்க யாரு? ஏழை சஹாபாக்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சஹாபா பெருமக்கள் பெரும்பாலும் ஏழைகள். இந்த மாதிரியான ஏழைகள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற செல்வம் படைத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஆரம்பத்தில் மிக குறைவு. ஏழைகள், அடிமைகள், பின்தங்கியவர்கள், இப்படிப்பட்டவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு, அந்த இணை வைப்பாளர்களுடைய மனநிலை என்னன்னா, அதாவது இந்த இஸ்லாத்தை சொல்றவர் யாருன்னு பார்த்தா அனாதையானவர், ஒரு ஆடு மேய்ச்சவர், பெரிய பின்பலம் இல்லாதவர், அது அப்படி இருக்கு. சரி, பின்பற்றவங்க யாருன்னு பார்ப்போம். பிலாலு, ஹப்பாபு, இதே மாதிரியான அடிமைகள், நம்மள்ட்ட அடிமையாக இருந்து போனவங்க, ஏழை மக்களாக இருந்தவங்க, இப்படிப்பட்டவங்க தான் பின்பற்றாங்க. அப்போ இது உண்மை மார்க்கமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு இது தேராது, இது உண்மையான மார்க்கமாக இருக்காது, இது சரியான மார்க்கமாக இருந்தால் நம்ம தான் அதை முதல்ல பின்பற்றக்கூடிய நிலைமை வந்திருக்கணும். நமக்கு முந்தி இவங்க போயிட்டாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களாம் தர டிக்கெட்டு, அவங்க போயிட்டாங்கன்னா இது வந்து சரியான மார்க்கம் இல்லை, நான் அந்தஸ்தில் பெரியவர்களுக்கு தான் இது முதல்ல வந்திருக்கணும் என்று அவங்க நினைச்சாங்க. இதெல்லாம் குர்ஆன் வசனம், அவங்களுடைய கற்பனை என்று இது ஒரு புரிதலை வச்சு சொல்லலை. அவங்க சொன்னாங்க, லவ்கான ஹைரம் மா சபகூனா இலைஹி, இந்த இஸ்லாம் உண்மையானது என்றால் நம்ம விட்டு இவங்க முந்திருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க போய் தேர்வு செஞ்ச மார்க்கங்கிறது சிறப்பான மார்க்கமாக, உண்மையான மார்க்கமாக இருக்கிறது அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தைக்கு வருவதை விட்டு தடுத்தது எதுங்கிறீங்க? அந்த எண்ணம். ஏழைக்கு முந்தி போனதுங்கிறது அவனுக்கு ஏற்றுக்க முடியல. ஒரு ஏழையான வம்சத்தில் பிறந்த ஒரு தந்தையை இழந்து உருவாகி வந்த ஒரு நபி பிரச்சாரம் செய்வது ஏற்றுக்க முடியல. அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், பதவிகளில் பின்தங்கியவர்கள், இப்படிப்பட்ட விஷயத்தில் பின்தங்கினவங்க ஒரு விஷயத்தை சொன்னதை ஏற்றுக்க கூடாதுங்கிற மனநிலை இருந்தனால தான் கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவங்க இஸ்லாத்துக்குள்ள வராமலேயே அவர்கள் காஃபிர்களாகவே மரணம் அடைந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? இப்படி ஒரு கட்டம். ஆனால் அவங்களால அதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இஸ்லாம் வளர்றதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆதரவு பெருகி கொண்டே போவதும், இப்படி வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சமரசம் பேசலான்னு வர்றாங்க. ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். என்ன வேண்டுகோளை முன் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் ரசூல்லா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அஷ்ராஃபு குரைஷ் என்று இடம் பெற்றிருக்கிறது. அஷ்ராஃபு குரைஷ் அப்படின்னு சொன்னால் குறைஷிகளில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், அந்த பெரும் புள்ளிகள், பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள், முக்கிய புள்ளிகள் அப்படிங்கிறவங்களாம் வந்து ரசூல்லா கிட்ட கேட்குறாங்களாம்,
நீங்கள் உத்துருது ஹாவுலா இவங்களெல்லாம் கொஞ்சம் விரட்டுங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் விரட்டுனீங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட உட்கார்றோம். நுஜாலி சுக், உங்களோட நாங்கள் வந்து உட்கார்றோம். வரலாம் சரிங்க, நீங்கள் நம்ம ஆளு தான், நம்ம ஊர் ஆளு தான், நீங்கள் என்ன தான் சொல்லுறீங்கன்னு கேட்கலான்னு வந்தால் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் யார்? உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் யார்? அல்லதீனலா எஜ்தரியூன் அலைனா, எங்கள் முன்னாடி வர்றதுக்கு துணிவில்லாதவர்கள், எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு துணிச்சல் பெறாதவங்களாம் உங்கள் பக்கத்தில் சரிசமமாக உட்காந்து இருக்கிறது என்ன? இந்த கோலத்தில் எங்களுக்கு பார்த்து ஜீர்ணிச்சிக்க முடியலை. நாங்கள் வந்தால் எங்கள் முன்னாடி நிற்க மாட்டாங்க, எங்கள் முன்னாடி குரலை உயர்த்த மாட்டாங்க, எங்கள் முன்னாடி பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிலால், ஹப்பாபு, இப்னு மசூது போன்ற பின்தங்கியவர்கள், ஏழைகள், அடிமைகள், இவங்களை நீங்கள் கொடுத்து வச்சிருக்க அங்கீகாரம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுன்னா சரிசமமாக நிற்கிறதுன்னா கன்றாவி எங்களுக்கு பார்க்க முடியல. இவங்களை கொஞ்சம் விரட்டுங்க, எங்களுக்குன்னு தனியாக நேரம் கொடுங்க, நீங்கள் என்னதான் சொல்கிறீங்க நாங்களும் கேட்குறோம், என்ன எந்த ஒரு மார்க்கத்தின் பக்கம் என்ன ஒரு கொள்கையின் பக்கம் நீங்கள் தாவா பண்ணுறீங்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தாங்க. என்ன செய்யலாம்? தானாக வர்றாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் என்ன? இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடணும். இந்த குறைஷி மக்கள், குறைஷி பிரமுகர்கள், இந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்களுடைய கோத்திரத்தார்கள், அவங்களுடைய குடும்பத்தார்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முயற்சி முழுக்க அதுதான், இந்த அரபு உலகம் குறைஷி குலம் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ரீதியில் அமைதியாக இருக்கிறாங்க. இதுதான் சீன், இதுதான் நடந்த அந்த சம்பவம். இதை வந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வசனத்தின் பின்னணியில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இன்னொரு செய்தியில் பார்க்கும்போது சஹீஹ் முஸ்லிம் எனக்கூடிய ஹதீஸ் நூல் இடம்பெற்றிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது யார் அறிவிக்கிறாங்க? சஅத் பின் அபி வகாஸ். சஅத் பின் அபி வகாஸ் அப்படிங்கிற சஹாபி சொல்கிறாங்க, இந்த மாதிரி குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத்த நஃபர், நாங்கள் 6 பேர் ரசூலுல்லாஹ் கூட இருந்தோம். நாங்கள் 6 பேர் ரசூலுல்லாஹ் கூட இருந்தோம். 6 மெம்பர்ஸ், 6 பேர் இருந்தோம். ஃபகாலில் முஷ்ரிகூன் இலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ முஷ்ரிக்குகள் வந்து இணை வைப்பார்கள், பெரிய பெரிய பணக்கார இணை வைப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, உத்துருது ஹாவுலா எஜ்தரியூன் அலைனா, எங்கள் முன்னாடி துணிவு பெறாது இவங்களை முதல்ல விரட்டுங்க, இடத்த காலி பண்ண சொல்லுங்க, நாங்கள் வந்து உட்கார்றோம், உங்கள் பேச்சை நாங்கள் கேட்குறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். கால ஒ குன்து, அப்போ நாங்கள் யார் யார் இருந்தோம் அந்த 6 பேரை சொல்கிறாங்க. நாங்கள் யார் 6 பேர்? சாத் பின் அபி வகாஸ் ஆகிய நான், இரண்டாவது இப்னு மஸ்ஊத் அப்துல்லா பின் மஸ்ஊத், வரஜுலு மின் ஹுதைல், ஹுதைல் அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர், ஒ பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, வரஜுலான், இன்னும் 2 பேர், நசீத் இஸ்மஹுமா, அவங்க 2 பேரோட பேர் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு யார் சொல்கிறா? சாத் பின் அபி வகாஸ். ஆக மொத்தம் நாங்கள் 6 பேர் இருந்தோம். ஃபவகா ஃபி நஃப்ஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் யகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்படின்னு மட்டும் தான் சொல்லப்படுது ஹதீஸில். என்ன ஏற்பட்டது அப்படின்னா, கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு நம்ம தனியாக கொடுக்கலாமா, கொஞ்ச நேரம் சஹாபாக்களை சரி நீங்கள் இருங்க, வேறு ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நான் கேட்டுட்டு இவங்களுக்கு நான் தாவா பண்ணுறேன்னு சொல்லலான்னு சொல்லி மனசில் மட்டும் நினச்சாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் அது ஏற்பட்டது. உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோட வசனத்தை இறக்குனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லலை, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு சொல்லலை. அந்த நிலைக்கு அல்லாஹ் தஆலா நேரம் கொடுக்கல. ஆனால் மனசில் ஒரு எண்ணம் வந்தது, இவங்களும் இஸ்லாத்துக்கு வரட்டணும், இவங்க இஸ்லாத்தை பற்றி கேட்கட்டும், தன்னால் வர்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் மட்டும்தான் எண்ணம் ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வலா ததுருதில்லதீன யதுன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, உங்களோடு காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய திருமுகத்திற்காக வேண்டி இறைவனை அழைத்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை, அந்த ஏழை எளிய மக்களை நபியே விரட்டி விடாதீர். ரசூல்லா விரட்ட போறேன்னு சொல்லலை, கண்ணியமான முறையில் கூட இன்னும் அவங்க சொல்லலை. ஆனால் மனசில் தான் என்ன ஏற்பட்டது, உடனே வஹி இறங்கியது. நபியே, காலை மாலை அல்லாவை துதித்து கொண்டிருக்கக்கூடிய, காலை மாலை அல்லாவை துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை எவனுக்காகவும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, விரட்டி விடாதீர்கள் என்ற ஒரு வஹி இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்ம மேலே கோபப்பட போகிறானா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. வமா நபி தாரிதில்லதீன ஆமனு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இது நடந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து அந்த ஊர் மக்கள் சொன்னது அதுதான், வத்தபாக்கல் அர்தலூன், அதாவது கேவலமானவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்கள் உங்களை பின்பற்றுறாங்க, நாங்கள் எப்படி வர முடியும்? முதல் நபி
ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் தாவா பிரச்சாரம் செய்த முதல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள்ட்டேருந்து வந்த பிரச்சனை இது. ஏன் ஏற்றுக்க மாட்டோம்? சாதாரண ஆளுங்க இந்த தர டிக்கெட்டுங்கெல்லாம் உங்களை பின்பற்றுறாங்க, நாங்கள் எப்படி வர்றது? எங்களுக்கு இமேஜ் இஷ்யூவாக இருக்குது, நாங்கள் உங்கள் முன்னாடி வர முடியாது, உங்களோட நாங்கள் வர முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஈமான் கொண்டவர்களை நான் விரட்ட மாட்டேன், வந்து விரும்பினா வா, இல்லாட்டிய போ என்ற அடிப்படையில் அவங்க பதில் சொன்னாங்க. இதே தான் ரசூல்லா காலத்தில் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டணும்னு நினைக்கல, ஆனால் நேரம் கொடுக்கலாமா நினைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இவங்களை கண்டிச்சிட்டான். இது இன்னொரு இடத்திலும் சொல்லப்படுகிறது. சூரா கஹஃப் இருக்குல்ல, சூரா கஹஃபோட 28வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 28, 29வது வசனம் வெள்ளிக்கிழமை மோதக்கூடியது. வாஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, வாஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ஸிக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. ஒரு பெரிய வசனம் இறங்கியது. சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனத்தினுடைய பின்னணியையும் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏழை அதாவது பெரிய முக்கியமான குறைஷிகளுக்காக நம்ம நேரம் கொடுக்கலாமா, அவங்களையும் அனுசரிக்கலாமா நினைக்கும் போது அல்லாஹ் வஹி இறக்கினா, வாஸ்பிர் நஃப்ஸக், நபியே உமது மனதை இவர்களோடு பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடு? அல்லதீன, யாரெல்லாம் காலை மாலையில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட்டு வல தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உங்களுடைய முகம் கடந்து விட வேண்டாம், உமது பார்வை கடந்து விட வேண்டாம். இந்த ஏழை சஹாபாக்களை தாண்டி உங்க பார்வை போயிடக்கூடாதுங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. வல தஅது ஐனாக அன்ஹும், இவர்களை தாண்டி உங்களுடைய விஷன் வியூ, உங்களுடைய பார்வை இவங்களை தாண்டிடக்கூடாது. அப்படி நீங்கள் போயிட்டீங்க, இவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களா இருவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு நினச்சது அவங்களுடைய இஸ்லாத்துக்காக, அவங்க இஸ்லாத்துக்கு வரணுங்கிறதுக்காக. ஆனால் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வரணும், ஒரு பெரிய மக்கள் முக்கியமான மக்கள் இஸ்லாத்து வரணுங்கிறதுக்காக ஏழை மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்குவது, அது இல்லாமல் ஆக்குவது என்பது உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததை போன்று என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிச்சு துரீதுல் ஹயாத்தத் துன்யா. ஆக இப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுக்காக வேண்டி நீங்கள் இவங்களை கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்குறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ கம்பீரமாக சொல்லுவான்னா, வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக், இது சத்திய மார்க்கம், இது இஸ்லாம் சத்திய மார்க்கம். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், இந்த மார்க்கத்தை விரும்புவர் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்புவர் நிராகரிக்கலாம். இதில் சத்திய மார்க்கம்ங்கிறது தெளிவாயிடுச்சு. விரும்புகிறவன் ஏற்றுக்க, விரும்புகிறோம் நிராகரிச்சிக்க. நான் ஏற்றுக்கணும்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஏழைகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது, ஏழைகளெல்லாம் விரட்டுங்க, அதுக்கப்புறம் நான் வர்றேன், இந்த வேலை வச்சுக்காத, நீ விரும்பினா வா இல்லாட்டி போடா அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கஹ்ஃபுடைய 2 வசனத்தை இறக்கி அவர்களுக்கு பதிலளித்தான் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போது இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக இருப்பதன் காரணத்தினால எங்களுக்குள்ளே நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வர்றதுக்கு அது தடையாக இருக்குது, அவங்கள மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்குங்களேன், நாங்கள் வர்றோன்னு சொன்னாங்க. நீ தேவையே இல்லைங்கிற அல்லாஹ். அப்படிப்பட்ட மனநிலையோடு ஒருவர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவராக இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவே தேவையில்லை. தெளிவாக சொல்லுங்க, இதுதான் சத்தியமான மார்க்கம், விரும்பினாவா, விரும்பாட்டிய போ. விரும்பாமல் குஃப்ரில் இருப்பவர்கள், இறை நிராகரிப்பில் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட நரகங்கிறது எல்லாத்துல இதில் சொல்கிறான். என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை பற்றி, அவர்களை சூழ்ந்து மூடிக்கொள்ளக்கூடிய நரகத்தை அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன திமிரு! ஒரு ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நாங்கள் இஸ்லாத்துக்கு வரமாட்டோன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படியாப்பட்ட திமிரு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்டித்து இது போன்ற வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இதிலிருந்து நாம் ஒரு நல்ல செய்தியை எடுத்துக்கணும். என்றைக்கும் இஸ்லாத்தில் நம்மளோட பல இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நம்மளோட ஏழையான மக்கள் உட்காரக்கூடிய நிலைமை வரலாம். நம்ம வண்டியில் போகும் பொழுது, ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் போகும் பொழுது, தொழுகும் பொழுது, இது மாதிரியான ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சாதாரண கூலி தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்க வரும்போது இவர் நம்ம கூட நிற்கிறதா, இவர் கூட நம்ம நிற்கிறதா என்ற நிலைமை என்ற சில விஷயங்களை சில பேர் சிந்திச்சு ஸ்மார்ட்டான முறையில் அவங்கள அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் சில நேரத்தில் வரும். இந்த மாதிரி சில பேர்லாம் சொல்லிடுவாங்க, இந்த பக்கத்தில் வர வேலைலாம் வச்சுக்காதீங்க, பக்கத்தில் நிற்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, வீட்டுக்கு வர வேலைலாம் வச்சுக்காதீங்க, சொல்லுங்கள் என்னங்கிறத நான் தர்றேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையானா நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க திருடர்களா? நம்ம வீட்டிலேருந்து திருட்டிட்டு போனாங்களா? இல்லை, அவர் சட்டை கிழிஞ்சிருக்கு,
அவர் வந்து கசங்கின சட்டை போட்டிருக்காரு, அவர் அழுக்கான சட்டை போட்டிருக்காரு. அப்போ பொருளாதாரத்தில் அவர் வந்து வாழ்க்கையில் பின்தங்கினவர். அதனால் அவரை வந்து அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதோ, நம்ம கூட நின்று பேசுகிறதோ, நமக்கு சரிசமமாக நிற்கிறதோ நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு உணர்வு. இதனால தான் அவங்க இஸ்லாத்துக்கே வர முடியாமல் போனாங்க. இந்த உணர்வு தான் இஸ்லாத்துக்கு வரவிடாமல் அவர்களை தடுத்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு அழகான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் வந்து ஒரு அழகான விதத்தில் கண்டிக்கப்பட்டாங்க. சஹாபாக்களை வந்து ஏழை சஹாபாக்களை கைவிட்டக்கூடாதுன்னு அழகான விதத்தில் கண்டிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்களாம். எப்படி துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நன்மை செய்யக்கூடியதை வேண்டுகிறேன். இது ஒரு அழகான துவா, ஒற்றை வரி துவா. முயற்சி செஞ்சு மனப்பாடம் செஞ்சு ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத். யா அல்லாஹ், நல்லது செய்ய எனக்கு அருள் புரிவாயாக. வ தர்கல் முன்கராத். யா அல்லாஹ், பாவமான விஷயங்களை விட்டு விடுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. ரொம்ப சிம்பிள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், நல்லதை செய்ய எனக்கு அருள் புரி. வ தர்கல் முன்கராத், பாவங்களை விட்டு விலகி இருக்க எனக்கு அருள் புரிவாயாக. வ ஹுப்பல் மசாக்கீன், ஏழைகளுடைய முஹப்பத்தை எனக்கு தருவாயாக. ஏழைகளுடைய முஹப்பத்தை தருவாயாக யார் துவா செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ். அப்போ ஏழையுடைய முஹப்பத்து எனக்கு வேணும் என்ற ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவையும் அமைச்சிட்டாங்க. ஏழையோடு தான் நான் இருக்கணும், ஏழைகளுடைய பிரியம் எனக்கு வேணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. நம்ம யாருடைய முஹப்பத்தை எதிர்பார்ப்போம்? ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். நம்ம ஒரு முஹல்லால, ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில், ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். நம்ம ஏரியாவில் எத்தனை ஏழைகள் இருப்பாங்க. ஏழையின் பிரியம் நமக்கு வரணும்னு நம்ம நினைப்போமா? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்களுடைய பிரியம் நம்மளுக்கு வரணும்னு நினைப்போமா? அப்படியே ஆப்போசிட் தான், மாற்று கருத்தே இல்லை. நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பிக் ஷாட், முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க, அவங்களுடைய முஹப்பத்து வேணும். அவங்களுக்கு எவ்வளோ வேகமாக சலாத்தை நம்ம முந்திட்டு சொல்லுவோம். ஒரு கல்யாணம் முக்கியமான விஷயம்னா அவங்கள ஆளாக அழைப்பு கொடுப்போம். எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நம்ம மேலே கசப்பாயிடுற மாதிரி எதுவுமே நடந்துக்கக்கூடாது, நல்ல முகப்பத்தோடு இருந்துக்கணும் என்ற ரீதியில் காக்கா பிடிக்கிறது அல்லது அவங்கள்ட்ட இந்த ஆதாயம் கிடைக்குமாங்கிற சில்லற தனங்கிறது ஒன்று. அந்த சில்லற புத்தியை விட்டுருவோம். அவட்டனா நான் எதுவும் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட, ஆனால் அவரோட முகப்பத்தாக இருக்கணும். ஒரு பெரிய ஆள், என்னைக்காவது நம்மளுக்கு அவங்க ஏதாவது ஒரு ரீதியில் பயன்படுவாங்க, நான் அவர்கிட்ட எதுக்கும் போய் நிற்க போகிறதில்ல, இருந்தாலும் அவர்கிட்ட நான் நல்ல முறையில் நடந்துக்கிறோம் என்று நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம நல்ல முகப்பத்தோடு இருக்கணும். அவங்க முகப்பத்து நம்மளுக்கு இருக்கணும், நம்ம முகப்பத்து அவங்கள்ட்ட இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மனநிலையாகவே இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா ஹுப்பல் மசாக்கீன், ஏழு மசாக்கீன், மிஸ்கின்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. மிஸ்கீன்களுடைய முகப்பத்தையும் உள்ளத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்கன்னா அருளை மட்டும்தான் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறவங்க கிடையாது, உலக ஆதாயத்தை கேட்குறவங்க கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு துவா செய்கிறாங்கன்னா அது உம்மத்துக்கு கற்றுத்தரக்கூடிய துவா. நன்மையை செய்ய அருள் புரிவாயாக, பாவத்தை விட்டு விலகி இருக்க அருள் புரிவாயாக, ஏழைகளின் முகப்பத்து எனக்கு தாயா அல்லான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டாங்கன்னா ஏழையின் முகப்பத்தில் அல்லாஹ்வுடைய முகப்பத்து இருக்குது. அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க. அவங்க மனசை காயப்படுத்துறது, அவங்கள வேதனை அடைய செய்கிறது, அது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற்று தரக்கூடியது. அதை பார்த்தாங்களா ரசூலுல்லாஹ்? மனசில் தானே நினச்சாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா 2 வசனத்தை இறக்கி கண்டிச்சான்ல. அதாவது நவரக்கூடாது ஆமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கண்டிப்பு தானே. இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது ஆமா. அல்லாஹ் அந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான்? வலா தாயது ஐநாக்க அன்ஹும், இவர்களை விட்டு உங்களுக்கு பார்வை கடக்கக்கூடாது ஆமா அப்படின்னா. சூரா காஃப் தரிசனம் எடுத்து பாருங்க. உங்கள் பார்வை அதா யாது என்றால் கடந்து செல்லுதல். வலா தாயது ஐநாக்க அன்ஹும், அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை கடந்து போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஏழை சஹாபாக்கள் தான் உங்கள் பார்வையில் இருக்கணும். இவங்க தான் ஆல்ரெடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களே, வராதவங்களை நான் வர வைக்கிறேன் இல்லை, வேணாம், வர்றான் தொலைகிறான், அவனுக்கு அந்த நல்ல எண்ணம் கிடையாது, விரட்டணுங்கிற எண்ணம், கர்வமான எண்ணம், அவன் வர்றான் தொலைகிறான், விடுங்க. வந்தவங்க என்னதான் இம்சப்படுத்தினாலும், என்னதான் அவங்கள்ட்ட அவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. அதனால தான் ஒரு சந்தர்ப்பத்தில் முக்கியமான சில குறைஷி தலைவர்களோட ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணு தெரியாத சஹாபி வந்துட்டாங்க. இதெல்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த கண்ணு தெரியாத அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் யார் கூட இருக்கிறாங்க என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. யதார்த்தமாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்துருவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா மூஞ்சை மட்டும் காமிச்சிருவாங்க. யதார்த்தத்தில் இப்படி வந்து கொஞ்சம் கடுகெடுத்துருவாங்க. கடுகெடுத்துட்டாருன்னு வசனம் இறங்கிடுச்சு. மூஞ்ச காட்டிட்டாரே, அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். அபஸ வ தவல்ல அன் ஜாஅல் அஹ்மா வ மை யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா. அல்லாஹ் சூரா நபாக்கு அடுத்த சூறாவா நம்ம ஓதுறோம்ல, அடுத்தது 78, 79, 80வது சூறா எடுத்து பாருங்க. முதல் வசனமே சூரா அபஸ். அந்த சூறாக்கு பேரே அபஸ். அபஸ்னா என்ன? கடுகெடுத்தார். நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தா மூஞ்ச காட்டிட்டான்னு சொல்றோம்ல, மூஞ்ச காமிச்சிட்டார்னு அர்த்தம். என்ன? கடுகெடுத்தார், அவரிடத்தில் ஒரு
பார்வையற்றவர் அந்த போது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஒமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா அவ யذكر ஃபதஃபஹு ذிக்ரா, அவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? அதே அல்லாஹ் தான் நீங்க எல்லாத்துக்கும் தாவா கொடுங்கன்னு சொல்றான். யாரை பார்த்தாலும் தாவா கொடுங்கன்னு அல்லாஹ் தான் சொல்றான். உங்கள் மீதான கடமை நீங்க வந்து தாவா பண்றதுன்னு சொல்றான். நீங்க தாவா பண்ணாட்டியா ஃபமா பல்லக்த ரிசாலத்தா, உங்களுடைய தாவா அதாவது உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தவில்லைன்னு சொல்றான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வச்சு தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன வேலையை தான் செய்கிறாங்க. சில நேரத்தில் நம்மளே ஒரு வேலையை சொல்லியிருப்போம், அதை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று சொல்லும் போது நம்மளே கோபிட்டு சொல்லும், இது யார் ஒன்று செய்ய சொன்னா என்று கேட்பதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் நபியாக தேர்வு செய்து தாவா செய்ய வைக்கிறான். தாவா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கண்ணு தெரியாத சஹாபி வரும்போது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் முகம் காட்டிட்டதுக்கு அப்புறம் மூஞ்சை காமிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்க்கு அதை ஏற்றுக்க முடியல. மூஞ்சை காமிச்சிட்டாரே, ஒரு பார்வையற்றவர் வரும் பொழுது கடுகெடுத்துட்டாரே, அவங்களாம் இஸ்லாத்துக்கு வருவான்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அம்மா மஞ்சா யஸ்ஆ வஹுவ யக்ஷா, உம்மிடத்தில் யார் ஓடி வந்தாரோ வஹுவ யக்ஷா, அவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர். அவன் வருவானா வரமாட்டானா கேள்விக்குறி. ஆனா இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர், அவர் அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர் வரும்பொழுது அவரை விட்டு நீங்கள் முகத்தை திருப்பி கொண்டீரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கும் கண்டித்தான். நபி அவர்கள் கண்டிக்கப்பட்ட தருணங்கள் என்று நாம் குர்ஆனில் பார்த்தால் முக்கியமான விஷயங்கள், ஏழை மக்களை இஸ்லாத்துக்கு வந்த இது போன்ற பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு பெரிய நோக்கத்துக்காக பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதுதான் ஒரு யதார்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பல நேரங்களில் தவறு செய்வோம். ரசூலுல்லாஹ் செய்தது என்பது சுய லாபத்துக்காக இல்லை, ஒரு பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிக்னேச்சர் போகிறதுக்காக கூப்பிட்டு உட்கார்ந்து இருக்கல, வியாபார ஒப்பந்தம் செஞ்சுட்டு இருக்கல. செஞ்சதே அவங்க நபியாக்கப்பட்ட தாவா பண்ணி தான் செஞ்சாங்க. உசரை கொடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கல்லால் அடிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த மக்களுடைய தாவாக்காக இஸ்லாத்துக்காக துவா செஞ்சவங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் போதுமே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மூஞ்ச யதார்த்தத்தில் காமிச்சது கண்டிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம அதை ஓதுறோம், கியாமத் வரைக்கும் ஓதுவோம். கடுகடுத்தார்னா யாரு? ரசூலுல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அங்கே ரசூலுல்லாஹ் தான் அங்கே எல்லாத்துல சொல்கிறான். ஆக இதுவெல்லாம் பாடம் படிப்பினைகள். ஒரு ஏழையை, ஒரு சமுதாயத்தில் பின்தங்கியவரை புறக்கணிக்கப்படும் பொழுது அங்கே இறைவனுடைய கோப பார்வை, இறைவனுடைய அதட்டல் என்பது நிச்சயம் அது யாருக்கும் வந்து சேரும். இறை தூதராக இருந்த போதிலும் என்று சொன்னால் இன்னைக்கு எத்தனை ஏழை மக்களை நம்ம காயப்படுத்தியிருப்போம், எத்தனை ஏழை மக்களை வந்து பொருளாதாரத்தில் அவங்க பின்தங்கணுங்கிறதுக்காக எத்தனை பேர் அசைக்கப்படுத்தி இருப்போம். அதே அந்த கோபத்தையும் ரோஷத்தையும் நம்ம ஒரு பெரிய பணக்காரருக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆள்கிட்ட நம்ம காமிச்சிருக்க மாட்டோம். என்ன செஞ்சுக்கிடுவோம்? பல்ல கடிச்சிட்டு வந்துடும். என்னைக்கு நம்ம அவர்கிட்ட ஏதாவது ஒரு தேவைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேணா வந்து அவரை கேவலமாக திட்டலாம். ஏன் முன்னாடி பேசலை? எதுக்கும் அவன்கிட்ட போய் நிற்க வேண்டியது வரும்ல. அப்புறம் வார்த்தையை விட்டுட்டா அப்போ மற்றவங்க மட்டும், ஒரு ஏழை இருக்கிறவர் மட்டும் அவன்கிட்ட நம்ம எதுக்கு போய் நிற்க போகிறோம்? நம்மள்கிட்ட வரப்போகிறவன் தான், நம்மள்கிட்ட வந்து நிற்கிறவன் தான் அவன் என்ற ரீதியில் எண்ணமும் கேட்கலாம். இப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்லாம சமுதாயம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது கேவலமான ஒரு குணம், மாற்று கருத்தை இல்லை. ஆக இந்த எண்ணங்களை விட்டு செயல்களை விட்டால் நம்ம முற்றிலுமாக தூரமாக வேண்டும். இதுதான் இதிலிருந்து நம்மளுக்கான பாடம் படிப்பினைகள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க, ஹுப்புல் மசாக்கின், ஏழைகளோட பெரிய தத்தா. ஏன்னா அந்த ஏழைகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வால் அழகிய ரீதியிலே அவர்கள் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் துஆ செஞ்சாங்க. இது ஒரு துவானா, இதை விட ஒரு அற்புதமான துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. அது என்ன துவா அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை வாழ வைப்பாயாக. எப்படி? மிஸ்கீனன். மிஸ்கீன் அப்படின்னு சொன்னால் ஏழை, எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைப்பாயாக. வ அமித்னி மிஸ்கீனா, என்னை ஏழையாகவே மரணமடைய செய்வாயாக. வஹ்ஷுர்னி யௌமல் கியாமத்தி மஅ ஜுமலாயில் மசாக்கீன், என்னை மறுமை நாளையில் ஏழைகள் கூட்டத்தோடு எழுப்புவாயாக. அப்படியே மாறிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை. அவங்களோட துவா, அவங்களோட எண்ணம், செயல்பாடு எல்லாமே மாறிடுச்சு. இனி ஏழையோடு தான் நான் வாழ்வேன்ட்டாங்க. என்னை ஏழையாக வாழவை, ஏழையாக தான் நான் மௌத்தானும் போகணும், ஏழைங்களோடு தான் நான் உயிர் கொடுத்து நாளை மறுமையில் எழுப்பப்படணும் என்ற ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் நபி அவர்கள் கேட்ட துவாக்களில் இடம்பெறக்கூடியது. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட துவாவை வாழ்நாளில் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. ஆக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை யார் மீது இருக்கிறது? ஏழைகள் மீது இருக்கிறது. அதை புரிஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை ஏழையாகவே வாழ வைங்கிறாங்க, நான் கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்கணும், ஏழையாகவே மௌத்தாக்குன்றாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் அவங்க வீடு 3 நாட்களுக்கு மேலே
தொடர்ச்சியாக அடுப்பு எரிந்ததில்லைன்னு ஆயிஷாமா சொல்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நிலைமை தான். அவங்களுடைய இரும்பு சட்டை, உருக்கு சட்டை ஒரு யூதனிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த நிலைமையில், அடகு வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் அது மீட்டப்படுறதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க. அது ரசூல்லா செஞ்ச துவா, நான் இப்போ ஏழையாக தான் இருக்கணும், நான் மௌத்தா போகிற வரைக்கும் ஏழையாக தான் இருக்கணும், என்னை மறுமையில் நீ எழுப்பும் போது ஏழையோடு எழுப்பிடு, அவங்களோட நான் அருள் செய்யப்பட்டவர்களோடே இருந்து அருள் பார்வை பார்க்கப்பட்டவனாக இருந்து அப்படியே நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பது நபி அவர்களுடைய துவா. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன எதில் இருக்குது, நான் யாரு கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், என் சவகாசம் யாரோட இருக்கணும், யாரோட இருக்கணும் ஆசைப்படுறோம், யார்கிட்ட கான்டாக்ட் பண்ண நம்ம நினைக்கிறோம், யாரும் நம்ம வீட்டுக்கு வரணும், யாருடைய நெருங்கிய தோழமை கிடைக்குன்னு நினைக்கிறோம். பணக்காரன் பண வசதி உள்ளவன் எப்படியோ சம்பாதிக்கட்டும், என்னமோ செஞ்சுருக்கணும், அவங்களுடைய டீப் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வேணும், அவங்களோட இருக்கணும், அவங்களோ ஒரு இடத்துக்கு போகணும், அவங்களோட ஒரு இடத்துக்கு நம்ம வரணும், அந்த ராஜ மரியாதை நம்மளுக்கு கிடைக்கணும். இப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணத்தில் பெரும்பாலும் இருக்குது. எல்லாம் நாடிய நல்லடியார்களை தவிர மனிதன் என்ற அடிப்படையில் எல்லாத்தையுமே இந்த எண்ணம் என்பது வரதான் செய்யுது. ஆனால் இது நம்மளுக்கு எந்த புண்ணியத்தையும் அல்லா இடத்துல தராது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையோ பிரியத்தையோ இது நம்மளுக்கு பெற்றுத்தர போவதல்ல. யாரை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ, யாரை நம்ம கீழ்த்தரமாக நினைக்கிறோமோ அவர்கள் தான் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள். அதை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் என்றால் அந்த ஏழ்மையை எப்படி சஹாபாக்கள் அந்த ஏழ்மையை பொருட்படுத்தலை, அல்லாஹ் கொடுத்த ஏழ்மை நாங்கள் இப்படி இருந்துட்டு போகிறோம் என்ற ரீதியில் அதை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சீதேவிகள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய முஹப்பா பெற்றவர்கள். அவர்களோடு இருக்க வேண்டும், அவங்களுடைய நேசம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும், அவங்களோடு வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மளே அப்படிப்பட்ட நிலைமையில வைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய துவாவாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு கேள்வி வரலாம், அதாவது ஏழ்மையை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புன்னு தேடி இருக்காங்களே, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, கேள்விப்பட்ட மாதிரியா இருக்கா, ஞாபகத்தில் இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஏழ்மை விட்டு பாதுகாப்பு தேடி ஒரு துவா இருக்கு. ஆமாம், எப்படின்னா அல்லாஹ் மின்னி அவுது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ் நான் குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் பாதுகாவல் தேடினேன். ஃபக்ர்னா என்ன? ஏழ்மை. ஏழ்மைங்கிறது ரெண்டு விதம். ஃபக்ர் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத ஏழ்மை, ஏழை, ஃபக்கீர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் நம்ம சாதாரண தமிழில் பக்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கீர் சா என்ன ஃபக்கீர். ஃபக்ர் என்று சொன்னால் அடிப்படை தேவை கூட இல்லாத ஏழ்மை. அதை விட்டு ரசூல்லா பாதுகாப்பு தேடி இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டோன்னா கஷ்டம், வாழ முடியாது. மிஸ்கீன் என்று சொன்னால் எப்படிப்பட்டதுன்னா ஏழை, அதாவது போதுமான பொருளாதாரம் இல்லாத சிரமத்தோடு வாழ்க்கை கிடைக்கக்கூடியவங்க மிஸ்கீன். அல்லாஹ் ஜக்காத் யார் கொடுக்கணுங்கும் போது இது ரெண்டு தரப்பையுமே தனித்தனியாக சொல்லுவான். இன்னம சதகாத் லில் ஃபுகராஇ வல் மசாக்கீன், ஜக்காத்துகளை நாம் ஃபக்கீர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் கொடுக்கணும். என்ன ரெண்டு ஒன்று தானே? இல்லை, ஒன்று கிடையாது. ஃபக்கீர் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாதவர்கள், வீடு வாசல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபக்கீர். மிஸ்கீன்னா யார் தெரியுமா? வீடு வாசல்லாம் இருக்கும், தொழிலெலாம் இருக்கும், வேலையெல்லாம் இருக்கும், ஆனால் போதுமானதாக இருக்காது, கஷ்டப்படுறவங்க. இதுதான் பாதுகாப்பானது. அல்லாஹ் தஆலா ஃபக்கீர் ஆக்கிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது, ஒன்றுமே இல்லாதது மிக மோசமான ஒரு நிலை, அது கஷ்டமான நிலை. அதை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பை தெரிய சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வீட்டு வாசலை இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்படிப்பட்ட நிலையை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கன்னு துவாவும் கற்று தந்தாங்க. ஆனால் பணக்காரனா போன்னு நினைக்காதீங்க, இடையில ஒன்று இருக்குது. அந்த பரம ஏழை, மிக அதாவது பின்தங்கிய ஏழ்மைக்கும் பணக்கார நிலைக்கு இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குது, அதுதான் மிஸ்கீன். நம்ம மிஸ்கீன் அப்படின்னு சொன்னாலே நம்ம சிந்தனையில் வர்றது யாருன்னா வீட்டு கதவை தட்டி வந்து காசு கேட்குறவங்கள தான் நம்ம மிஸ்கின் சொல்லிட்டோம். இஸ்லாமிக் வியூவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது தேவைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், தேவைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு போதுமான அளவுக்கு தன்னிறைவான நிலை இல்லாமல் கஷ்டமான நிலையில் இருக்குது. இது யாருடைய வாழ்க்கைனா எல்லா நபிமார்களும் அப்படி தான் இருந்தாங்க. எல்லா நபிமார்களும் அப்படி தான் ஒரு ஏழ்மையிலே இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பாடு நல்லா சாப்பிடும், ஒரு நாள் ஒழுங்காக சாப்பிட முடியாது. வீடு வாசல்லாம் இருக்கும். சஹாபாக்களோட வாழ்க்கையில் அப்படி தானே, வீடு வாசல்லாம் இருந்தது, ஆனால் ஒரு செழிப்பான நிலைமை இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் இருக்கிறது பேர் தான் மிஸ்கின். சூரா கஹஃப்ல ஓதுவோம், ஒரு கப்பலை வந்து ஓட்ட போட்டாங்கல்ல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அந்த கப்பலை ஓட்ட போட்டதனுடைய கதையை சொல்லும் போது அம்ம சஃபீனத்து ஃபகானத் லி மசாக்கீன யாமலூன்னு சொல்லுவாங்க. இந்த கப்பல் சில மிஸ்கீன்களுக்கானது. அது அறிஞர் பெருமக்கள் எழுதுவாங்க, கப்பல் யாருக்கானதுங்கிறாங்க? மிஸ்கீன்களுக்கானது. அப்போ மிஸ்கீன் எப்படி கப்பல் வச்சிருக்க முடியும்? அது ஒரு சின்ன கப்பல், அதாவது படகை போன்ற ஒரு கப்பல், அதை வச்சு அவங்க தொழில் செஞ்சாங்க. அப்போ அவங்க ஏழைகள்.
அந்த கப்பல் தொழிலை வச்சு அதை வச்சு மக்களை ஏற்றுறது, அந்த பக்கம் இறக்கி விடுறது, இப்படி வருமானம் சம்பாதிச்சாங்க. அப்போ அவங்களும் குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? மிஸ்கீன் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மிஸ்கீன்கள் அந்த கப்பலை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஓட்டை போட்டு அந்த கப்பலை நான் காப்பாற்றி கொடுத்தேன், அது பின்னணி பெரிய பின்னணி, சரிங்களா? இல்லாட்டியா ஒரு அரசன் அந்த கப்பலை கைப்பற்றி இருப்பான். அதனால ஒரு சின்ன டிஃபெக்டை ஏற்படுத்துங்கிறதுக்காக நான் ஓட்ட போட்டேன், அதை வச்சு அவங்க கஷ்டமான பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி காட்டுறாங்க. அப்போ மிஸ்கீன் என்பது வேற, ஃபகீர் என்பது வேற. ஃபக்கரை விட்டு நம்ம ஃபுக்கராக்களாக ஆகிறதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, துவா கற்று தந்திருக்காங்க. அதுக்காக நான் பணக்காரனா இருக்கணும்னு சொல்லி துவா செய்யக்கூடாது, பணக்காரனா ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழக்கூடாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழவும் இல்லை, அந்த துவாவை கற்று தரவும் இல்லை. மிஸ்கீனா இருக்கணும்னு நினைங்க. என்னன்னா என்னோட தேவை பத்தியும் பத்தாமல் இருக்கணும், என்னுடைய நிலைமை பத்தியும் பத்தாவது நிலைமை இருக்கணும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், ரொம்ப ஆட மாட்டோம், பாவம் செய்யுங்கிற எண்ணம் வராது. காசு பணம் அதிகமாக இருக்கும்போது தான் என்னத்தையாவது செய்யணும், எதையும் செய்யலாங்கிற உணர்வு வரும். அதை சம்பாரிச்சதுக்கும் அல்லாட்ட நாளைக்கு பதில் சொல்லி ஆகணும், ஒவ்வொரு காசுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் இந்த உலகத்தில். அதனால் பல பாவங்களை செஞ்சு அல்லாட்ட குற்றவாளி நிற்கக்கூடிய நிலைமை வரும். அதனால் மிஸ்கீனாக வாழ்ந்துட்டு போயிடுறது. மிஸ்கீனுங்கும் போது யாசகம் கேட்குறவங்க நம்ம சிந்தனை வந்துடக்கூடாது. யாசகம் கேட்குறவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சாயில் அப்படின்னு சொல்கிறான். சாயில் அதாவது யாசிப்பவர்கள், அது நல்ல குணமாக சொல்லப்படவில்லை. மிஸ்கீன் என்பவர்கள் அவர்கள் தன்னிறைவானவர்கள். சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், தன்னிறைவானவர்கள், சிரமத்தோடு இருப்பவர்கள், யாரிடத்திலும் போய் கேட்க மாட்டாங்க, அவர்கள் தான் உண்மையான மிஸ்கீன்கள், அவர்கள் தான் உண்மையான மிஸ்கீன்கள். அந்த மிஸ்கீனா வாழணும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்களே தவிர நம்ம சொல்கிற மாதிரி யாசகர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்தை இந்த இடத்தில் நாம் எடுத்துக்க கூடாது. ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது தான் சேஃபானது. ஒரு ஹதீஸ், கிட்டத்தட்ட நேரம் நெருங்கிட்டு இருக்கு, ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் செல்வந்தர்களை விட அரை நாளுக்கு முன்பாக சொர்க்கத்தில் போயிடுவாங்க. அரை நாள், ஆஃப் டே. இந்த அரை நாள் என்று சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு ஆஃப் டே தானா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரை நாள் என்பது 500 ஆமீன், 500 ஆண்டுகள். இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த உலக ஆண்டுகளோடு நாம் ஒப்பீடு செய்தால் அரை நாள் என்பது 500 ஆண்டுகள். ஏன்னா ஒரு நாளுங்கிறது அல்ஃப சனத்தி மிம்மா தஊதூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மறுமையினுடைய ஒரு நாள் 1000 ஆண்டுகள். அப்போ அரை நாள் 500 ஆண்டுகள். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உம்மத்தில் வாழ்ந்த ஏழைகள் சொர்க்கத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க, யாரும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் ஏழைகளாக இருக்கிறவங்க ஓரமாக நிற்கணும், நில்லையா சொல்லி விட்றோம் அப்படிங்கிறது ஏழைகளோட நிலைமை. நில்லு, மிஞ்சினா கூப்பிடுவோம் அப்படிங்கிற கல்யாண வைபவங்களில் பின்தண்ணி நிற்பாங்க. பணக்காரங்க கிரீன் சேனல் என்ன செய்வாங்க, முதல்ல போவாங்க. அப்படியே நேர் எதிர் மஹ்ஷர் மைதானத்தில் ஏழைகளுக்கும் முதல்ல நீங்கள் ஒத்துங்க, ஏழைங்களுக்கு வழி விடுங்க, அவங்கெல்லாம் போயிடுவாங்க. ஏன் எளிமையான முறையில் போயிடுறாங்க? கேள்வி கணக்கு ரொம்ப லேசாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு மறுமையில் ஒவ்வொரு ரூபாவும் நம்மளுக்கு வந்தது எப்படி போனது எப்படிங்கிறதுக்கு கணக்கு கொடுக்கறது பெரிய பிரச்சனை. ஒரு லா தசூல் கதமா அப்தீன், எந்த ஒரு அடியாருடைய காலும் நகராதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. 4 கேள்விக்கு பதில் சொல்கிற வரைக்கும் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ், அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய செல்வத்தை பற்றி, அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீம அன்ஃபகஹு, எப்படி வந்தது எப்படி போனது, ரெண்டுக்கும் பதில் சொல்லணும். ரெண்டுக்கும் பதில் இன்னைக்கு நம்ம ஐடி ரைடு வந்தால் கூட எப்படி சம்பாரிச்சேங்கிறதுக்கு நம்ம சொன்னால் போதும். எப்படி சம்பாரிச்சேங்கிறத நம்ம அது தப்பாக சம்பாரிச்சானா கரெக்டாக சம்பாரிச்சானங்கிறது நம்ம ப்ரொசீட் பண்ணால் போதும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நம்ம சப்மிட் பண்ணும்போது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, எப்படி சம்பாரிச்சா, ஹலாலா சம்பாரிச்சியா, ஹலாலா சம்பாரிச்ச ஏன் காசு எப்படின்னு தூக்கி விசிறடிக்க முடியாது, எங்கே செலவு செஞ்சா அதுக்கு கணக்கு கொடு, நவராதுன்றான், கால் எட்டு வைக்க முடியாது. நோ, அப்போ வந்த ஒவ்வொரு 10 ரூபாய்க்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதை எங்கே செலவு பண்ணேன் என்பதுக்கும் கணக்கு கொடுக்காம வாழ முடியாது. ஏழை மக்கள் எல்லாம் வாழ்ந்ததே கஷ்டப்பட்ட நிலைமையில் வாழ்ந்திருப்பாங்க, கடன் வாங்கிய நிலைமையில் வாழ்ந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க கடனை வாங்குறதும் திருப்பி கொடுக்கறதும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் வாங்கி கொடுக்காம சமாளிக்கிறதும் இப்படியே நிலைமையில் வாழ்ந்து மௌத்தா போயிருப்பாங்க. ஏதோ மற்ற இபாதத்துக்கெல்லாம் அவங்க பதில் சொன்னாங்களா, கேள்வி கணக்கு முடிஞ்சுதா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவான். இவங்களுக்கெல்லாம் நிற்க வச்சு என்கொயரி பண்ணி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய நிலைக்கு அவர்கள் ஆளாவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆக அதற்காக செல்வம் என்பது அபாயமானது, அது அல்லாஹ்வுடைய அருள் அல்லாதது என்றும் நான் நினைக்கக்கூடாது. அதை நல்ல முறையில் செலவு செய்யக்கூடியவர்கள் அதை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவார்கள். அதை கொண்டு அவருடைய மீசான் தராஸ் என்பது அதிக கனமுடையதாகவும் ஆகும். அதற்கும் முன்னுதாரணமாக சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் செல்வந்தர்கள். அந்த செல்வத்தை ஹலாலான ரீதியில் ஈட்டினார்கள், நன்மையான விஷயத்தில் செலவு செய்தார்கள்.
அவர்களும் பெரும் பாக்கியசாலிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் நம்மளுக்கு எதை கொடுத்தாலும் அதை பொருந்தி கொண்டு அதை நன்மையான விஷயத்தில் நாம் செலவு செய்தால் நாம் பாக்கியவான்கள் தான், அதில் மாற்று கருத்து அல்ல. பட் ஒரு யதார்த்தமான உண்மை, எதில் நம்மளுக்கு பாதுகாப்பு அதிகம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை ஏழ்மையில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நபிமார்களை அப்படி தான் வச்சான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பெரும்பாலான நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? ஏழ்மையில தான் இருந்தாங்க. செல்வம் இருந்தால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக 2 நபிமார்கள் அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பில் வைத்தான். யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு செல்வம் இருந்தால் ஆடக்கூடாது, ஒரு பதவிகள் கொடுக்கப்பட்டா ஆடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணத்துக்கு 2 நபிமார்கள் இருந்தார்கள். தவிர மற்ற எல்லா நபிமார்களும் எப்படி தான் இருந்தாங்க? ஏழைகளாக தான் இருந்தாங்க. எல்லா நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? ஆடு மேய்த்தாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லி காட்டுறாங்க. அப்போ சஹாபாக்கள் பெரும்பான்மையினர்கள் எப்படி இருந்தாங்க? செல்வ செழிப்பில் இருந்தார்களா? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்கள் இருந்தாலும் அவர்களை ஒரு முன்னுதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். பெரும்பான்மையான சஹாபாக்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்க படைத்த சஹாபாக்கள் ஏழைகளாகத்தான் இருந்தாங்க. ஆனால் ஏழ்மை அல்லாஹ் தஆலா நம்மின் மீது விதித்திருக்கிறான். நம்ம எவ்வளோ கஷ்டம் நம்ம ஏழ்மையாக வச்சிருக்கானா, இது அல்லாஹ்வுடைய அருள்னு எடுத்துக்கணும், பொருந்தி கொள்ளணும். அந்த நபிமார்களும் சஹாபாக்களும் அதை பொருந்தி கொண்டதை போன்று நாம் பொருந்தி கொண்டால் இது எனது மறுமைக்கான நலன், நன்மை நினச்சிக்கணுமே தவிர இப்படி வச்சிருக்கானே என்ன அல்லாஹ், என் மீது இறக்கப்பார்வை பார்க்கலையே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஈமான் அல்லாத வார்த்தைகளை பேசுவது என்பது அது கைசேதமான ஒன்று. அல்லாஹ் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கான், நம்மளை பாதுகாப்பாக தான் வச்சிருக்கான், இது நன்மைக்காகத்தான் என்று அதை பொருந்தி கொண்டால் அதுவே மறுமையினுடைய வெற்றிக்கே இன்ஷா அல்லாஹ் அது வழிவகுத்து கொடுக்கும் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக வறுமை, ஏழ்மை என்பது அது ஒரு பீடை அல்ல, அது ஒரு சாபம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய கோப பார்வை அல்ல. ஏழைகள் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய முகப்பத்துக்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இதை எல்லா இடத்திலும் சரியான முறையில் எடுத்துரைக்கக்கூடிய கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக ஈமானுடைய விஷயத்தில் சரியான முறையில் நாம் எல்லாத்தையும் உள்வாங்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய ரீதியில் நம்மளுடைய அமல்களையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் மன்னியும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.